எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்களோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்துங்கிட்ட இரவு சாப்பாடு தான். இன்றைக்கி இரவுக்கு பார்த்து ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்களோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்துங்கிட்ட இரவு சாப்பாடு தான். இன்றைக்கி இரவுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக உருளைக்கிழங்கு ரொட்டி சுட போகிறேன் நண்பர்களே. நிறைய நாளாச்சு ரொட்டி சுட்டு, அதால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பரான சுவையான உருளைக்கிழங்கு ரொட்டி சுட போகிறேன். ரொட்டிகள் சோபா சுடுற ரொட்டிகள் பலவிதம், அதில் இதுவும் ஒரு விதம். சரியா, செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். சரியா, இப்போ வாங்க செய்யலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால், அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா, இப்போ வாங்க சூப்பரான சுவையான உருளைக்கிழங்கு ரொட்டியை சுடலாம். இப்போ சட்டியை வைப்போம், சூடாட்டுக்கும். சட்டி சூடாயிட்டு எண்ணெய் சேர்ப்போம், தேங்காய் எண்ணெய். இப்போ எண்ணெய் சூடாட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிட்டு கடுகு சேர்க்குறேன். இதோட கருவேப்பிலையை குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாய், பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி வந்துடுவேன். இப்போ இது நல்லா வதங்கட்டுக்கும். இப்போ வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்குறேன். இப்போ கலந்து விடுவோம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இங்கால உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுருக்கிறேன். அவிச்சு தோல் உரித்து இந்த மாதிரி மசிச்சு வச்சுருக்கிறேன். அதை சேர்க்குறேன். உப்பு சேர்க்குறேன். இதை நல்லா கலந்து விடுவோம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இனி அடுப்பை நிப்பாட்டுவோம். நிப்பாட்டிட்டு இங்கால இந்த கிண்ணத்துக்கு மாற்றும். இப்போ இதில் வந்து மா சேர்க்குறேன். இது வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார், நாங்கள் ரொட்டி சுடுவோம் அந்த மாத்தான். சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் சேர்க்குறேன். இப்போ இது கை வச்சுருந்தா சுடும், அதெல்லாம் முதல் கரண்டியால் கலந்து விடுவோம். ரொட்டிக்கு நாங்கள் மாவு குழைக்கிற மாதிரி அப்படியே குழைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், சேர்த்து மாவையும் சேர்த்து இந்த உருளைக்கிழங்கோட இப்போ இந்த மாதிரி குழைச்சிட்டு பட்டர் சேர்க்குறேன் கொஞ்சமாக. இதை வந்து உருளைக்கிழங்கு பட்டர் ரொட்டின்னு சொல்லலாமே நம்பி. இப்போ பட்டரையும் சேர்த்து நல்லா குழைச்சி விட்டோம்னா எல்லாம் ஒன்று சேர அப்படியே குழைபட்டுரும். பாருங்க, இந்த மாதிரி. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி குழச்சி விட்டாச்சு. சரிங்களா, எப்படி ரொட்டி மாதிரியே வந்துட்டு. ரொட்டி மாதிரி இல்லை, ரொட்டிக்கு நாங்கள் மாக்குள்ளே கேட்க வரோம், கையில் ஒட்டாமல் அப்படியே வந்துட்டு. பார்த்தீங்களா, இனி நாங்கள் ரொட்டியை சுடுவோம். இப்போது ரொட்டியை சுடுவோம். தோசைக்கல்லை வச்சாச்சு, சூடாட்டுக்கும். இனி ரொட்டியை தேய்ச்செடுப்போம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு வாங்க, போல் ஒரு சாஃப்டாக இருக்குண்டு. நீங்கள் கையாலேயே தேய்ச்சி விடலாம். உங்களுக்கு வட்டமாக வேணுமெண்டா ஒரு வட்ட கிண்ணத்தை வச்சு வெட்டுங்கோ, வெட்டி எடுங்க. நான் பழமையாக செய்கிற மாதிரி. ஆனால் நான் இன்றைக்கி கையாலேயே வட்டமாக தேய்ச்சி விட்டுட்டேன். நீங்கள் பாருங்க. இப்போ தோசைக்கல் சூடாட்டும். இப்போ எங்களை தோசைக்கல் சூடாயிட்டு இதில் பட்டர் தான் போட போகிறேன் நான் இன்றைக்கி. பார்த்தீங்களா, இப்படி போட்டுட்டு இங்கே பாருங்க, இதை அப்படியே எடுத்து இதில் போடணும். ஒரு பக்கம் சுடுபடட்டுமா. இப்போ திருப்பி விடுவோம். மற்ற பக்கம் அறியட்டும். இப்போ மேலால் கொஞ்சமாக பட்டர் பூசி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா இருக்கும். இது
நீங்களா இதுலேயும் மேலால் பட்டர். இப்போ இன்னும் கொஞ்சம் மற்ற பக்கமும் சுடுபடட்டும். இப்போ பாருங்கள் 2 பக்கமும் நல்லா சுடுபட்டுட்டு பார்த்திங்களா இந்த மாதிரி எண்ணி எடுப்போம். இனி இதே மாதிரி எல்லாத்தையும் கடகடண்டு சுட்டு எடுக்க வேண்டியதான். 2 போடலாம் பார்ப்போம். இதுங்களா இதில் ஒன்று இன்னொன்றை தேய்ச்சி எடுத்து அதில் போடுவோம். இப்போ சுடுபடட்டும். இப்போ ரொட்டியெல்லாம் சுட்டாச்சு. ஒரு கட்டைச்சம்பல் ஒன்று அடிப்போம். அதுக்கு வெங்காயத்தை எடுத்துருக்கிறேன், பெரிய வெங்காயம். இது நோமலாக தான் ஒரு கட்டைச்சம்பல். இதை வந்து முதல் அடித்து எடுப்போம். பறக்குது. இப்போ இந்த மாதிரி இடித்தாச்சு. கொஞ்சமாக கட்டைத்தூள் சேர்க்குறேன். இதோட உப்பு சேர்க்குறேன். உங்கள்கிட்ட தேசிக்காய் புளி இருந்தால் விடலாம், என்னட்ட இல்லை, அதெல்லாம் நான் சேர்க்கல. இப்போ அடிச்சு விடுவோம். கருவேப்பிலை சேர்க்கலாம், மாசி கருவாடை தூள் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி மாசி இருக்குது, ஆனால் சேர்க்கல. இப்போ சம்பல் ரெடி ஆகிட்டு இல்லைங்களா, சூப்பராக ரெடி ஆகிட்டு எல்லாம் ரெடி. சுட சுட ஒரு டீ உண்டு. மழையும் தூருது நண்பர்களே, தெரியுமா? நான் ரொட்டி சுட்டாலே மழை வரும். நீங்கள் நம்பாட்டிக்கு இருங்க, காட்டுறேன் உங்களுக்கு. சரியா? இங்கே பாருங்க, இங்கே மழை தூருது. சரியா? எப்படி? நான் ரொட்டி சுட்டாலே மழை என்னை தேடி வந்துவிடும். அங்கே பாருங்க நண்பர்களே, வெசாக்குக்கு சோடிச்சிருக்கு லைட். பார்த்தீங்களா? நல்லா இருக்கு. இது இப்போ புதுசாக கட்டின பில்டிங். சூப்பராக இருக்குது. சாப்பாடு ரெடி, வாங்க சாப்பிடுவோம். இங்கே பாருங்க, ஹாட் பாக்ஸில் வச்சு எப்படி சூடாக இருக்குன்னு. இதுதான் உருளைக்கிழங்கு ரொட்டி. அருமையாக இருக்கும். இப்படி வைப்போம் என்ன, இப்படி வச்சு சாப்பிடுங்க, நடுவில் வச்சு. பார்த்தீங்களா? வாங்க சாப்பிடலாம். இங்கே பாருங்க, சுடுவது நண்பர்களே, அப்படியே சுட்ட மாதிரியே இருக்குன்னு அந்த இது ஹாட் பாக்ஸில் வச்சதுண்டா தம்பி. பார்த்தீங்களா? உண்மைக்கு சூப்பர் டேஸ்டாக இருக்கும் நண்பர்களே. நாங்கள் மசாலா எல்லாம் உள்ளுக்கு செஞ்சு வச்சு தானே சுடுவோம். இது செம்மையாக இருக்குது, அப்படி எல்லாம் சேர்ந்து. சாப்பிட்டு பாரு இருக்கா. அப்படி இருக்கு. சும்மாவே சாப்பிடலாமே. உண்மை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்க. சில வேளை கறி வச்சு உள்ளுக்கு வச்சு கறியை வச்சுட்டு நாங்கள் ரொட்டி வேணால் அந்த கறியை சில வேளை சாப்பிட மாட்டோம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களோட பிள்ளைகள் கறியையும் சாப்பிடுவீங்கன்னா ரொட்டியையும் சாப்பிட்ட மாதிரி இருக்குமே. அருமையாக இருக்குது தெரியுமா? நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம். இதே மாதிரி செஞ்சு அங்கே ட்ரிப் போக இந்த மாதிரி செஞ்சு கொண்டு போகலாம். அருமையாக இருக்கும். கதாச்சும் ஒரு ரொட்டியும் சாப்பிடும் தெரியுமா? செம்மையாக இருக்கு நண்பர்களே. கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஈஸியாக செஞ்சிடலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பைடா. நல்லா இருக்குது.